விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் வாழ்வியல் ஆலோசகர் ஹீலர் ஈவி இமயவரம்பன். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான நுட்பத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்முடைய மனசில் பல்வேறு விதமான இறுக்கங்கள், மனசுக்குள்ள ஒரு அழுத்தமான வலி, நம்ம ஏதோ ஒரு கண்திஷ்டியால் ஆச்சா இல்லை வேறு எதனால் ஆச்சு அப்படிங்கிற ஒரு மன வலியோடு இருக்கிறவங்க தங்களுடைய மன வலியை நீக்கி நம்முடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான நுட்பம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு விழிப்புணர்வு தகவல். எந்த விதமான செலவும் இல்லாமல் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான முத்திரையும் மனக்கட்டளை. இன்றைக்கி அந்த முத்திரை என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு பேர் சேபன முத்திரைன்னு பேர். அந்த முத்திரையை எப்படி செய்கிறதுனா, இப்படி கைகளை இப்படி சேர்த்துக்கணும். இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு பூமியை நோக்கி கீழே வச்சுட்டு கண்களை மூடி உச்சந்தலை வழியாக இறைசக்தி எனக்குள் நிரம்பட்டும் அப்படின்னு நினச்சி உச்சந்தலையை கவனிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இறைசக்தி நிரம்ப ஆரம்பிங்க. அந்த இறைசக்தி உங்கள் உடல் முழுவதும் பரம்பி என்னுடைய உடலிலும் மனதிலும் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், துன்பங்கள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய மனவேதனைகள் முழுமையாக வெளியேறட்டும். இந்த வலிகளையும் வேதனைகளையும் பூமித்தாய் முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை செய்யட்டும் சொல்லி இறைசக்திகிட்ட நம்ம வேண்ட நம் உடலிலிருந்து எதிர்மறை சக்திகள் அனைத்தும் வெளியேறி நாம் ஒரு இறுக்கமான மனநிலையிலிருந்து எளிய முறையில் வெளியேறுவதற்கான ஒரு அற்புதமான நுட்பமாக அமையும் என்ற தகவலை பதிவிட்டு, இதை எளிய முறையான நுட்பம் அடிக்கடி செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இறுக்கமான மனநிலை, சோகமான மனநிலை, என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு இறுக்கமாக இருக்குது, இதனால் மனம் பதட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த முதிரையை செஞ்சு இந்த மனக்கட்டளையை கொடுத்துட்டே வரும்பொழுது உங்களுடைய இறுக்கங்கள் நீங்குவதை பார்ப்பீர்கள், உங்களுக்குள் வருத்தங்கள் நீங்குவதை பார்ப்பீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு, இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்புக்குள்ளும் அருட்பேராற்றின் தன்மையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வர எல்லாம் உள்ள இறையர்களை வேண்டுகிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதேனும் பயிற்சி சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் சம்பந்தமாக வெளியில் வர வேண்டும் என்று விரும்பினால் மிக எளிய நுட்பங்கள் ஏராளமாக இருக்கிறது என்ற தகவலை பதிவிட்டு, உங்களுடைய வெற்றி பயணம் நிமிர்ந்து தூங்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்புகிறேன். நன்றி, வணக்கம்.